சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை விட்டு வெளியேறும் டிட்பா புயல். மழையுடனான காலநிலை நாளை வரை தொடரும் எனவும் அறிவிப்பு. கிளிநொச்சிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இரணைமடு நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர களத்தில் அதிகாரிகள். இடருற்ற உறவுகளுக்கு உதவிக்கரம் கொடுப்போம். ஐபிசி உறவு பாலத்தின் நிவாரணப் பணிகள் ஆரம்பம். டிட்பாவினால் 130க்கும் மேற்பட்டோர் பலி. மீட்புப் பணிகள் தீவிரம். விமானிகள் மற்றும் பணியாளர்களை தொடர்பு கொள்ள அவதியுறும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ். கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளவும் கோரிக்கை. மலையகத்தில் தொடரும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இடர்பாடுகளுக்குள் சிக்கிக்கொண்ட ராணுவ வீரர்கள் பாதுகாப்பாக மீட்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். டிட்வா புயலின் மையத்தின் பின்பகுதி கடலுக்குள் சென்றுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்த புயல் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் நிலவும் என்பதால் வடக்கு, வடமேற்கு, கிழக்கு கடற்பகுதிகள் தொடர்ந்தும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்தில் இந்த புயல் முழுவதும் கடலை சென்றடையும் வரை காற்று சற்று வேகமாக வீசக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவலை இன்று பிற்பகல் 3:30 மணி நிலவரப்படி யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் இன்று பிற்பகல் 3:30 மணி நிலவரப்படி புயலின் மையத்தின் பின்பகுதி தற்போது நிலத்திலிருந்து கடலுக்குள் சென்றுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். டிட்வா புயலின் உள்வளையத்தின் பின்பகுதி கடலுக்குள் செல்கின்றது. அதன் விளைவே தற்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சற்று கனமான மழையை பெற்றுக்கொள்ளும் எனவும் குறிப்பிட்டார். இதன் மிதமான அல்லது சற்று கனமான மழை நாளை காலை வரை தொடரும் வாய்ப்புள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் இந்த புயல் முழுவதும் கடலை சென்றடையும் வரை காற்று மணிக்கு 40 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை வேகமாக வீசும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு புயலின் மிக ஆபத்தான பகுதி உள்வளையமே. வலுவான காற்றையும் அடர்த்தியான ஈரப்பதன் மிக்க முகில்களையும் கொண்ட உள்வளையமே புயலின் மிக ஆபத்தான பகுதி. அது நீர்ப்பகுதியிலிருந்து நிலப்பகுதிக்குள் வரும்போது, நிலப்பகுதியிலிருந்து நீர்ப்பகுதிக்கு செல்லும் போதும் அமைதியாக செல்லாது. இதுவே இலங்கை முழுவதும் இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இன்று இரவு இதன் வெளிவளையமும் வெளியேறிவிடும் என எதிர்பார்க்கப்படுவதாக நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். ஆகவே வடக்கு மாகாணத்தின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். டிட்வா புயல் காரணமாக இலங்கையில் இன்று மாலை நேர நிலவரப்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 132ஆக உயர்வடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த அனர்த்தங்களில் சிக்குண்டு 176 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான மழைவீழ்ச்சி குறைவடைந்துள்ள போதிலும் அனர்த்த நிலைமை தணியவில்லை என்பதால் தமது வீடுகளுக்கு திரும்பிச் செல்வதை தவிர்க்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு, நிவாரணம் மற்றும் மதிப்பீட்டு பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை பொது அவசரகால விதிமுறைகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளார். இதன்படி இலங்கை பொது அவசரகால நிலை நிலவுவதை கருத்தில் கொண்டு பொது பாதுகாப்பையும் நாட்டின் சரியான செயற்பாட்டையும் உறுதி செய்வதற்கும் பொது வாழ்க்கைக்கு அவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகளை பராமரிப்பதற்கும் பொது அவசரகால விதிமுறைகள் பின்வருமாறு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளன. கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் நீரேந்து பகுதிகளுக்கு கிடைத்த அதிக மழைவீழ்ச்சியின் காரணமாக அதன் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் வான் நீர் பாயும் கால்வாயின் வெள்ள பாதுகாப்பு சுவர் உடைப்பெடுத்துள்ள நிலையில் குறித்த பகுதியில் வெள்ள அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இரணைமடு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர துறைசார் அதிகாரிகள் கடமையில் ஈடுபட்டுள்ளனர்.
மகாவலி ஆற்றின் கீழ்ப்புற பள்ளத்தாக்கு பகுதிகளில் அதிக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் இருபுறமும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் விரைவில் வெளியேறுவது சிறந்ததென்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினால் இந்த எச்சரிக்கை இன்று பிற்பகல் 12:30 மணியளவில் வெளியிடப்பட்டுள்ளது. மகாவலி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை மற்றும் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் பராமரிக்கப்படும் மனம்பெட்டிய நீர்மானியின் நீர்மட்ட அளவீடுகளை கருத்தில் கொண்டு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திம்புலாகல, தமங்கடுவ, வலிகந்த, லங்காவிலியபுர, மெதிரிகிரிய, சேருவல, கந்தலாய், கிண்ணியா மற்றும் மூதூர் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் அபாயகரமான வெள்ள மட்டத்திற்கு உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மகாவலி ஆற்றை அண்மித்து வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் உருவாகும் அபாயகரமான வெள்ள நிலைமைகளில் இருந்து தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆற்றின் இருபுறமும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் விரைவில் வெளியேறுவது சிறந்தது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறு அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அதிவெள்ள அபாய எச்சரிக்கை எதிர்வரும் டிசம்பர் 1ஆம் தேதி பிற்பகல் 12:30 மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா கொத்மலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கொத்மலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை துல்கேரியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 21 பேர் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு குழுக்கள் ஆழமாக செல்லும் போது உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மாறக்கூடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலவும் சீரற்ற வானிலையால் ஏதேனும் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அவசர நிவாரண நிலையமாக ஆர் பிரேமதாச சர்வதேச மைதானம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 3000 பேர் வரை தங்கக்கூடிய அவசர நிவாரண நிலையமாக ஆர் பிரேமதாசா சர்வதேச மைதானம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளை பாதிக்கும் வெள்ளம் மற்றும் சீரற்ற வானிலை குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிராந்திய அபிவிருத்தி குழு மிகப்பெரிய வெள்ளத்தால் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் கொழும்பு மூழ்கும் அபாயத்தில் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ள நிலையில் குறித்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக தகவல் தொடர்பு தடைகள் ஏற்பட்டுள்ளமையால் பல விமானிகள் மற்றும் பணியாளர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. செயற்பாட்டு வழிமுறைகளுக்கு அனைத்து பணியாளர்களும் உடனடியாக கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளுமாறும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹட்டன் மண் சரிவில் சிக்கிய 5 இராணுவ வீரர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். ஹட்டன் நோட்டம்பிரிட்ஜ் பகுதியில் பெய்து வரும் இடைவிடாத கனமழையின் விளைவாக பிமல சுரேந்திர அணைக்கட்டு அருகே உள்ள ராணுவ சோதனை சாவடிக்கு முன்பாக ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கியிருந்த 5 இராணுவ வீரர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களை லக்சபான ராணுவ முகாமின் மீட்புக் குழுவினர் மீட்டு டிக்கோயா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக நோட்டன்பிரிட்ஜ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று நோட்டன்பிரிட்ஜ் கனிகத்தேன பிரதான வீதியில் ஏற்பட்ட மண்மேடு சரிவின் காரணமாக சோதனைச் சாவடி முழுமையாக மண்ணுக்குள் புதைந்துள்ளது. அப்போது 19வது இலங்கை தேசிய ராணுவ படையைச் சேர்ந்த சார்ஜன்ட் மேஜர் ஒருவரை உள்ளடங்கிய 5 வீரர்கள் சோதனைச் சாவடி நிலையத்தில் வழக்கம்போல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். சரிவு ஏற்பட்டதை முதலில் கவனித்த நோட்டம்பிரிட்ஜ் காவல்துறையினர் உடனடியாக லக்சபான ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியை தொடர்பு கொண்டனர். தகவல் கிடைத்ததை அடுத்து கட்டளை அதிகாரி உடனடியாக மீட்புக் குழுவுடன் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளார். பின்னர் நோட்டம்பிரிட்ஜ் காவல்துறை அதிகாரிகளுடன் இணைந்து மண்ணுக்குள் சிக்கியிருந்த வீரர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட 5 பேரும் உடனடியாக டிக்கோயா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் நிலவுகின்ற மோசமான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு உதவுவதற்காக அவசர தொலைபேசி இலக்கத்தை இலங்கை சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. இலங்கை சுற்றுலாத்துறை அவசர மற்றும் உதவி மையத்தை 1912 என்கின்ற தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அவசர இலக்கம் 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் செயற்படும் எனவும் இலங்கை சுற்றுலாத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட
தமிழ் மக்களுக்கான நிவாரணப் பணிகளை ஐபிசி குழுமம் ஆரம்பித்துள்ளது. இடருற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம் என்ற தொனிப்பொருளில் உறவு பாலம் நிவாரணப் பணி ஆரம்பமாகியுள்ளது. நாட்டில் வடக்கு, கிழக்கு மற்றும் மலேகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட ஐபிசி தமிழ் குடும்பம் தயாராகியுள்ளது. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை பிரதமர் ஹரணி அமரசூரிய நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். மக்களை பார்வையிட்டுள்ளதோடு அவர்களின் நலன் மற்றும் உடனடி தேவைகள் பற்றி பிரதமர் ஹரணி அமரசூரிய விசாரித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று கடவெல உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு தற்பொழுது தங்குமிடம் வழங்கும் கொத்தலாவல மகா வித்தியாலயத்துக்கு விஜயம் செய்தபோது பிரேமதாச குடியிருப்பாளர்களுடன் பேசி அவர்களுடன் உடனடி தேவைகளையும் மதிப்பிட்டுக் கொண்டார். தொடர்ந்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டோருக்கு மேலும் நிவாரணம் மற்றும் ஆதரவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதிமொழி வழங்கியுள்ளார். இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு நிவாரணம் வழங்க அமெரிக்கா முன் வந்துள்ளது. இலங்கையின் அவசர நிவாரண முயற்சிகளை ஆதரிக்கவே இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிவாரணப் பணிகளுக்காக அமெரிக்கா 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க உறுதியளித்துள்ளதாக தூதர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் தொடர்ந்து டித்வா புயலால் இலங்கை கடினமான நாட்களை எதிர்கொள்வதாகவும் அமெரிக்கா இலங்கையுடன் இன்று நிற்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நன்கொடை இலங்கையுடனான அமெரிக்காவின் நீடித்த கூட்டாண்மையை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சில மாவட்டங்களுக்கு இன்று அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழக கடலோர பகுதிகளை டிட்வா புயல் நெருங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஆப்கானிஸ்தர் ஒருவர் அமெரிக்க தேசிய காவல்படை மீது நடத்திய துப்பாக்கி தாக்குதலை அடுத்து அனைத்து புகலிட கோரிக்கை விண்ணப்பங்களையும் அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. 3ஆம் உலக நாடுகளின் மக்கள் அமெரிக்காவில் குடியேறுவதை நிரந்தரமாக நிறுத்தி வைப்பதாக ஏற்கனவே அறிவித்த அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அதன் பின்னர் அனைத்து புகலிட கோரிக்கை விண்ணப்பங்களையும் அமெரிக்கா நிறுத்துவதாக அறிவித்துள்ளார். அடுத்தடுத்த இந்த புதிய அறிவிப்புகள் ட்ரம்பின் பதவிக்காலத்தில் புலம்பெயர்ந்தோர் மீது எடுக்கப்படும் கடுமையான நிலைப்பாட்டை மேலும் அதிகரித்துள்ளது. இதனிடையே வாஷிங்டன் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சந்தேக நபரான ரஹ்மானுல்லோ லஹன்லால் முன்னர் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு முகாமையான CIA-யுடன் இணைந்து ஆப்கானில் பணியாற்றியதாக அதன் தற்போதைய இயக்குநர் கூறியுள்ளார். 5 குழந்தைகளின் தந்தை இவர் 9 ஆண்டுகளுக்கு முன்னர் காந்தஹார் தாக்குதல் படையில் ஸ்கார்பியன் பிரிவில் சேர்க்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையை விட்டு வெளியேறும் டிட்வா புயல், மழையுடனான காலநிலை நாளை வரை தொடரும் எனவும் அறிவிப்பு. கிளிநொச்சிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை, இரணைமடு நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர களத்தில் அதிகாரிகள். இடருற்ற உறவுகளுக்கு உதவிக்கரம் கொடுப்போம், ஐபிசி உறவு பாலத்தின் நிவாரணப் பணிகள் ஆரம்பம். டிட்வாவினால் 130க்கும் மேற்பட்டோர் பலி, மீட்புப் பணிகள் தீவிரம். விமானிகள் மற்றும் பணியாளர்களை தொடர்பு கொள்ள அவதியுறும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ், கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளவும் கோரிக்கை. மலையகத்தில் தொடரும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை, இடர்பாடுகளுக்குள் சிக்கிக்கொண்ட ராணுவ வீரர்கள் பாதுகாப்பாக மீட்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.